ஹாய் ஹலோ வணக்கம். நான் சவுண்ட் சண்முகம் பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ரோடு ஏன் இவ்வளோ டிராஃபிக் அப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்றதை முதல்ல பாருங்கள். டிராஃபிக் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ இதை மாநகராட்சி சரி பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். சரி பண்ணலை அப்படின்னும் போது ஏன் அதை பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலையும் நம்மள மாதிரி ஆட்களுக்கும் எழுது இல்லையா? ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எலெக்ஷன் டைமில் மட்டும் அந்த கரை வேட்டி கட்டினவங்களெல்லாம் பார்க்க முடியுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கூட அவங்களால போயிட்டு பார்த்து அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு அவங்களுக்கு வரல. அப்படின்னும் போது என்னடா ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறீங்கன்ற மாதிரி தானே பேச தோணுது. இது மக்களுக்கும் புரியணும். அரசியல் டைம், அதை எலெக்ஷன் டைம் மட்டும் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இனிமேல் ஓட் போடக்கூடாது அப்படின்றத பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் நிற்கிது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமான ஒரு பிளேஸுங்க. ஏதாவது ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த லெஃப்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் மேலே போகிறதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ரோடு. அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேரிகேட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. எந்த வெஹிக்கிளும் போக முடியல. அந்த ரோடு எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பாருங்களா, ஒரு 30 அடி தான் இருக்கும். 20 அடியிலேருந்து 30 அடி தான் ரோடு. மற்றபடி அவங்க வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது யார் செய்ய வேண்டிய ஒர்க்கு அப்படின்னா, ஓட்டு கேட்டு நின்னாருங்க இல்லையா, விருகம்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை. அவங்களோட சகாக்கள் அனுப்பி நம்ம சைடில் எந்தெந்த ஃபால்ட் இருக்குது, ஏரியாவில் ஏதாவது சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எதனா இருக்கா, ரோடு காவா லொட்டு லொசுக்கு பிளான்னு சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் அவங்க செக் பண்ணுறதுக்கு ஆள் வைக்கணும். ஏங்க, ஒரு முகவர்களில் போட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும் இந்த வீட்டில் நமக்கு ஓட்டு இருக்குது போய் கூட்டணும்னு சொல்லி ஓட்டு போடுற அளவுக்கு சின்சியாரிட்டி இருக்க எம்எல்ஏக்கள் உங்கள் தொகுதியில் பிரச்சனை இருக்குன்னும் போது கேள்வி கேட்க மாட்டீங்க, அதை சரி செஞ்சு தர மாட்டீங்க மக்களுக்குன்னா, இதுக்கப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வருவீங்கன்னு எனக்கு தெரியல. இது பழைய மாதிரி கிடையாது. 2026 புதுமையான களம். உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த அரசியலை விட இதுக்கப்புறம் வரப்போகிற அரசியல். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்பயும் போல் நம்மளே அதை போட வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சவுண்ட் சண்முகம். பாய்.